உலகத்தோட பல மதங்கள்ல வந்து சேரிட்டிக்கான கான்செப்ட் சொல்லப்பட்டிருக்கு. இஸ்லாம்ல பாத்தீங்கன்னா சதகா மற்றும் ஜக்காத்த பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது பத்தி குரான்ல சூரா அல் பக்ரா சூரா நம்பர் 2 ஆயத் நம்பர் 215லயும், சூரா அல் இம்ரான் சூரா நம்பர் 3 ஆயத் நம்பர் 334லயும் சொல்லப்பட்டிருக்கு. நான் மென்ஷன் பண்ண விஷயத்துல இருந்து வக்ஃபோடைய சிஸ்டத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்து கூட லிங்க் ஆயிருக்கும். இஸ்லாம்ல நிறைய இடத்துல வந்து கண்டினியூஸ் சேரிட்டி பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இது சதகாத்து ஜரியான்னு சொல்லுவாங்க. இது பத்தி சஹி முஸ்லிம் ஹதீஸ் நம்பர் 1631 ஹதீஸ்ல இருக்கு. ஒரு மனிதன் இறைவன் பெயரால கொடுக்க வந்த தானம் வந்து பிறர் பயன்படுத்தினா அது அவனுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட அந்த நன்மைகள் அவனுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். குரான்ல வந்து எந்த ஒரு இடத்துலயும் வஃபோடைய வார்த்தை டைரக்டா மென்ஷன் பண்ணப்படல. ப்ராஃபிட் இப்ராஹிம் அலி இஸ்லாமும் ப்ராஃபிட் இஸ்மாயில் அலி இஸ்லாமும் மக்கால வந்து காபாவை கட்டுறாங்க. இதுதான் உலகத்துடைய ஃபர்ஸ்ட் வஃப்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது பத்தி குரான்ல சூரா அல் பக்ரா சூரா நம்பர் 2 ஆயத் நம்பர் 127ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சதகாத்து ஜரியா இதோடைய 2 பிரின்சிபல்ஸ் பாத்தீங்கன்னா, இது இறைவனுடைய பாதையில செலவு பண்ணியிருக்கணும். இது வந்து மக்கள் வந்து வணங்கக்கூடிய தலமா இருக்கணும். 634 ஏடில பாத்தீங்கன்னா இந்த சதகாத்து ஜரியா வந்து மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா வந்து பரவ ஆரம்பிக்குது. இது பத்தி கிதாபுல் ஷுஹூத் சாப்டர் 54 ஹதீஸ் நம்பர் 25ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இரண்டாவது கலிஃபான உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ப்ராஃபிட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து போறாரு. கைபர்ல எனக்கு ஒரு இடம் இருக்கு. அது நான் நன்மையான விஷயங்களை வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது ப்ராஃபிட் முகமது சொல்றாரு, இது வந்து சதகாத்து ஜரியா வந்து பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு. இது பத்தி சஹி அல் புகாரில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஹதீஸ் நம்ம பாத்தீங்கன்னா 2737 ஹதீஸ்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அபூ சுஃபியான் ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறம் இவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன இருந்துச்சுன்னா, அன்ஆர்கனைஸ்டா இருக்க வக்ஃபோட சிஸ்டம் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் சிஸ்டமா மாத்தினாரு. அபூ யூசுப் ஆட்சிக்கு வந்துட்ட அப்புறம் இந்த வக்ஃபோட சிஸ்டத்தை இன்னமும் டெவலப் பண்ணாரு. அபிஷியல் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வக்ஃபோட சிஸ்டத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக முத்தவல்லிஸை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த முகமது கோரி பிருத்திவிராஜ் சௌஹானை தோக்கடிச்சுட்டு இந்தியால ஆட்சி அமைக்கிறாரு. முகமது கோரி 2 கிராமங்களை வந்து சைக்குல் இஸ்லாம் என்ற ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து தானமா கொடுக்குறாரு. டெல்லி சுல்தானுக்கு அப்புறம் வந்த முகலாயர்கள் இந்த வக்ஃபோடைய சிஸ்டத்தை இன்னமும் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இந்த வக்ஃபோடைய இடத்த ஏழைகளுடைய பயன்பாட்டுக்காக சோசியல் வெல்ஃபேர், எஜுகேஷன், ஹெல்த் கேர் மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த தானமா வழங்கினாங்க. பிரிட்டிஷர்களுடைய காலகட்டத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் வக்ஃபோடைய நிலத்துல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1913ல முசல்மான் ஆக்ட வந்து பாஸ் பண்றாங்க. எதுக்காகனா வக்ஃபோடைய நிலங்களை வந்து பாதுகாக்கிறதுக்காக. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1954ல ஜவஹர்லால் நேரு தலைமையில வந்து வக்ஃப் ஆக்ட் வந்து பாஸ் பண்ணப்படுது. 1964ல வக்ஃப் கவுன்சில்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணப்படுது. 1995ல தான் வந்து வக்ஃப் போர்டுல வந்து அதிகமான சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இதுக்கு வந்து அதிகமான பவர்ஸும் கொடுத்தாங்க.